வணக்கம் நண்பர்களே. உங்களில் நிறைய பேர் ஈக்குவேஷனை பயன்படுத்தியிருப்பீங்க. ஸோ இந்த ஈக்குவேஷனை ஃப்ரீயாக மூவ் பண்ண தெரியாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்ருப்பாங்க. ஸோ அதை எப்படி மூவ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இந்த பதிவில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ முதல்ல ஈக்குவேஷனை எப்படி இன்சர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது ஈக்குவேஷனை பற்றி தெரியாதவங்களுக்கு நீங்கள் இன்சர்ட்டுக்கு போய் ஈக்குவேஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். அதன் பிறகு இங்கே இதெல்லாம் சாம்பிள்ஸ் இருக்குது. ஸோ இதை தவிர்த்து புதுசாக ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் நீங்கள் இன்சர்ட் பண்ணணும்னா இங்கேருந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இன்சர்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு போனீங்கன்னா உங்களுக்கு இங்கே டிசைன் டேப் இருக்குது. ஸோ இங்கேருந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இதை டிஸ்கஸ் பண்ண போகிறது கிடையாது. நான் சிம்பிளாக ஜஸ்ட் இதை இன்சர்ட் பண்ணிக்கிறேன் இப்படி. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஈக்குவேஷனை இன்சர்ட் பண்ணிங்கன்னா இது நேச்சுரலி சென்டர் அலைன்மெண்ட்டில் வரும். ஸோ இதை அலைன்மெண்ட் மாற்றணும் அப்படின்னு சொன்னாக்கா இங்கே இந்த சின்ன ஏரோ இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்டிஃபிகேஷன் அப்படின்னு போய் இந்த இடத்துல லெஃப்ட் அல்லது ரைட் அல்லது சென்டர் உங்களுக்கு எங்கே வேணுமோ அந்த மாதிரி அலைன்மெண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது ஒரு விதம். ஸோ இதை நீங்கள் சப்போஸ் டிலீட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 3 டாட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி டிலீட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டிலீட் ஆயிரும். ஸோ ஆனாக்கா இது பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா, இது நீங்கள் என்ன தான் நீங்கள் இப்படி பிடிச்சி இழுத்தாலும் இது மூவ் ஆகாது. நீங்கள் அதை கவனிச்சிருப்பீங்க. எங்கேயும் நீங்கள் அதை ஃப்ரீயாக மூவ் பண்ண முடியாது. ஸோ ஈவன் இந்த டெக்ஸ்ட்டு கூடவே இன்லைனாக வரட்டும் அப்படின்னா கூட அது வராது. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த ஆரோவே மறுபடியும் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சேஞ்ச் டு இன்லைன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இது என்ன ஆகும், டெக்ஸ்ட்டோடைய லேயர்லேயே வந்துடும். ஸோ இந்த இடத்துல நான் இதை கொண்டு வரணும்னு வச்சுக்கோங்க. இங்கே ஒரு பேராகிராஃப் இருக்குது இந்த இடத்துல. ஸோ இங்கே கர்சரை வச்சுட்டு நான் டிலீட் பட்டனை ப்ரெஸ் பண்ணேன்னா அது இந்த இது கூடயே வந்துடும், அதாவது இந்த டெக்ஸ்ட்டு கூடயே வந்துடும். சரி, இப்போ இது இவ்வளோ தான் ஃப்ரீயாக மூவ் பண்ண முடியுமா, இதுக்கு மேலேயும் ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு ரொம்பவே ஃப்ரீயாக மூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு வழி இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல கர்சரை வேறு இடத்துல வச்சுட்டு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸை ஒன்று இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம் அல்லது சிம்பிள் டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ சிம்பிள் டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்திங்கன்னா அதுக்குள்ளே ப்ளேஸ் ஹோல்டர் கண்டென்ட் இருக்கும், அதை டிலீட் பண்ணி விட்ருங்க. டிலீட் பண்ணி விட்டுட்டு இதுக்குள்ளேயே கர்சர் டெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ளேயே கர்சர் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்சர்ட் இந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு எந்த ஈக்குவேஷன் வேணுமோ அதை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு அதன் பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் ஃப்ரீயாக மூவ் ஆகுது. பட் நமக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அவுட்லைன் வருது. ஸோ அவுட்லைன் ரிமூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபார்மேட்டுக்கு போய் இந்த இடத்துல ஷேப் அவுட்லைன் இருக்குது, இதை நோ அவுட்லைன் அப்படின்னு மாற்றிக்கலாம். ஸோ இப்போ என்ன ஆகுது, இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை இந்த ஈக்குவேஷன் நீங்கள் ஃப்ரீயாக எங்கே வேணும்னாலும் வச்சுக்கலாம். சரி, இப்போ ஈக்குவேஷனை டேபிள்குள்ளே, அதாவது டேபுலேட்டட் ஃபார்மேட்டில் நீங்கள் பயன்படுத்த முடியுமா அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ முதல்ல நான் கர்சர் இங்கே வச்சிடுறேன். இன்சர்ட் ஒரு டேபிளை இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஒரு 3 காலம் போதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி வச்சுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் 3rd காலமில் ஃபார்முலாவை அதாவது ஈக்குவேஷனை இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இது போல் ஒரு 2-3 ஈக்குவேஷனை இன்சர்ட் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஹைட் உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த வேறு செல்லுகளில் நீங்கள் உங்களுக்கு எந்த டெக்ஸ்ட் வேணுமோ அந்த டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிக்கலாம். இது போல் சப்போஸ் உங்களுக்கு இந்த பார்டர் தேவையில்லை அப்படின்றப்ப நீங்கள் பார்டரை ரிமூவ் கூட பண்ணிக்கலாம். ஸோ இதை டேபிளை கிளிக் பண்ணி விட்டுட்டு இந்த டிசைன் இந்த டிசைனுக்கு வாங்க. இங்கே நோ பார்டர் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பார்டர் ரிமூவ் ஆகிடும். ஸோ இது போல் உங்களுக்கு வெவ்வேறு வழிகள் இருக்குது. டெக்ஸ்ட் பாக்ஸ் தான் ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஆப்ஷன். நீங்கள் அதை ஈக்குவேஷனை ரொம்ப ஃப்ரீயாக எங்கே வேணாலும் வச்சுக்கலாம்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலுக்கு போய் மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். நான் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.